மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, பல பேருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இப்ப 10 சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஒரு விடயத்தை ஒரே மாதிரி சொல்லக்குள்ள அதை பார்த்துட்டு ஆமா ஆமா இதுதான் சரி அப்படின்னு போட்டு பேசுற ஆள் இல்ல. அவர் பார்த்துட்டு அவருக்கு என்ன மனசுல தோணுதோ அதை தீர்ப்பா சொல்ற நபர், அதை கேட்கிற நபர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். இதனாலதான் சீசன் 8 அவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சுது. ஏன்னா சேது அண்ணா அவர்கள் வேற நபரோட ஒரு பேச்சை கேட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகாம அவர் பார்த்துட்டு அவருக்கு என்னத்தை தோணுது அதை பேசக்குள்ள அவருக்கு என்னத்தை தோணுதோ அது பல மக்களுக்கு போய் சேர்ந்தது, பல மக்களுக்கு பிடிச்சது, பல மக்களோட கருத்துக்கள் அவர் சொன்னார் அப்படின்னு அந்த சீசன் ஹிட் ஆச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் 9ல மக்கள் உண்மையிலேயே கொண்டாடுகிற நபர் இப்ப வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் திவாகர் அவர்கள். ஏன்னா அவரை பார்க்கக்குள்ள அவருடைய பேச்சு கரெக்டா இருக்கு, ரைட்டா இருக்கு. ஒரு மனுஷன் கிட்ட நீ எல்லாம் ஒரு ஆளு, அப்புறம் பைத்தியம், அவன் அப்படித்தான் அப்படின்னு ஒரு நல்ல முறையில் இருக்கிறவன் பேச மாட்டான். கடைசி இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் எடுத்துக்கிட்டா கூட ஆரிய அர்ஜுனன் அவர்கள் அப்படியான வார்த்தையை சொல்லவே மாட்டாரு. ராஜு ஜெயமோகன் அப்படியான வார்த்தைகள் பாவித்தே இருக்க மாட்டாங்க. முத்துக்குமரன் அவர்கள் போன சீசன்ல வெற்றி பெற்ற முத்துக்குமரன் அவர்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஒரு நபரை ட்ரிகர் பண்ணி அவருடைய சமநிலையை குழப்பி ஒருத்தர் ரீல் பண்ணக்குள்ள ஒருத்தன் பாட்டு பாடுறான் கானா வினோத் அப்படின்னு ஒரு ஆளு. அப்ப அது என்ன பழக்க வழக்கம்? சோ அப்ப அதைத்தான் அவர் பல தடவை மென்ஷன் பண்ணிருப்பாரு, என்ன இது அப்படின்ற மாதிரி. அதை வேற லெவல்ல இவன் நீங்க வைரல் பண்ணி திவாகர் அவர்களுக்கு எதிராக திருப்பினா அதை பார்த்துட்டு பேசுறதுக்கு சேது அண்ணா அவர்களுக்கு என்ன நீங்க வச்சிருக்க கை குழந்தையா இப்படி பண்றதுக்கு? சோ அப்ப அப்படி நிறைய பிஆர் கூட்டம் திவாகர் அவர்களுக்கு எதிராக. அதே நேரத்தில் இந்த கானா வினோத் கொடுத்த ஒரு 3 லட்சம் பிஆர் காசுக்காக வேலை செஞ்சு ஒன்றிருக்கு. இவனுங்க நினைச்சு ஒன்றிருக்கானுங்க. ஸோ அது கேட்டது போல சேது என்ன பண்ணுவாருங்கன்னு அப்படி இல்லை. ஸோ இன்று பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப்பிசம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல குரூப்பிசம் இருக்கு அப்படி என்பதை இந்த வாரம் தான் கிளியரா பல பேருக்கு புரிஞ்சது. எப்ப திவாகர் அவர்களை தொட்டாங்களோ, ரம்யா ஜோ திவாகர் அவர்களை கேவலமா ஒரு ரவுடி பொம்பளை மாதிரி பேசாம இருந்தவங்க. இந்த எஃப்ஜி அப்படின்றவன் ஒரு பொறுக்கி மாதிரி திவாகரை முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள வாயை மூடிட்டு இருந்தவங்க. பிரவீன் கேப்டனா இருந்தும் அடுத்தவங்க இவரை மொக்கிங் பண்ணக்குள்ள அதை பார்த்து ரசிச்சவங்க. இந்த கானா வினோத்ன்றவர் எங்க இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிட்டாரா இல்ல என்ன அவருக்கு மண்டையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? 40-41 வயசு ஏஜ் மக்களே, ஒரு பிள்ளைக்கும் 2 பிள்ளைக்கும் அப்பா, பொம்பளை விடயத்துல வேற மாதிரி பண்ணி கொண்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் வீக் கெமியை பிடிக்கக்கூடாத இடத்துல பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அரோரா பால் டப்ல இருக்கக்குள்ள எட்டி பார்த்தாரு. ஸோ இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரம்யாயோட மூஞ்சியை தேய்க்கிறாரு, இப்படி பிடிக்கிறாரு, அப்படி நிறைய அசிங்கங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியல. அப்ப அந்த நபர்கள் இவரை சும்மா இருந்த மனிதன் சீன்னா அவருக்கு யாரா இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். அப்ப சீன்னது இவங்க தான், வம்புக்கு போனது இவங்க தான். ஈவன் சபரி அவர்கள் சட்டை போடாம டவலோட தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனா இவர் ஷர்ட் போடாம இருந்தா அது ஒரு பெருசா படுத்துறது அப்படின்னு எல்லாமே முரண்பாடா இருக்கு. சோ அப்ப சேதுபதி அண்ணா அவர்கள் அந்த விதத்துல பேசுவாங்க. இவங்களை போல இந்த சோசியல் மீடியால இருக்க சில பேரை போல இந்த கானா வினோத்தோட எலும்பு துண்டுக்கு. ஆனா கானா வினோத் நகையா வித்து பிஆர் டீமுக்கு கொடுத்த முதலாள் நீதாயா? அதுல 20 வருஷமா நீ ஃபேமஸா? உன்னை யாருன்னே தெரியாதியா கானா வினோத்? டாக்டர் திவாகர் அவரோட பக்கத்தில் இருந்தபடியாக பக்கத்தில் இருக்க தாடி யாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அதை கூட நீ பிளான் போட்டு தான் பண்ண. திவாகர் கூட இருந்து அவரை அசிங்கப்படுத்தி அதன் மூலம் ஃபேமஸ் ஆகணும். இன்னொரு பொழப்பு பிச்சை எடுத்துடலாம் இதுக்கு. ஸோ அப்படி இருக்கைக்குள்ள பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ற, இச்சத்தனம் பண்ற, ரவுடித்தனம் பண்ற, இதுல ஏதாவது திவாகர் அவர்கள் பண்றாங்களா? அப்ப டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. ரம்யா ஜோ, கானா வினோத், கமருடீன், ஐயோ அவரை விட்டுட்டேன், எஃப்ஜே, இந்த நபர்களோட கம்பேர் பண்ணிக்கல டாக்டர் திவாகர் அவர்கள் தனித்து தெரியுறாங்க. சரிங்களா? சோ அப்ப இப்படி இருக்கக்குள்ள சேதுபதி அண்ணா அவர்கள் நியாயமான ஒரு தரமான சம்பவம் இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்றது வருகின்ற அப்டேட். சரிங்களா? சோ இது கண்டிப்பா திவாகர் அவர்களுக்காக பல உண்மையான மக்கள் குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு நடக்கிறது ஒரு அபியூஸ். வியானா அவர்கள் கரெக்டா சொல்லியிருப்பாங்க, அவங்க பண்ணா ரைட்டு, நீங்க பண்ணா தப்பா, எல்லாரும் கூட்டா அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சோ இந்த வாரம் அந்த குரூப்பிசம், ஃபேவரிசம் சேதுபதி அண்ணா அவர்கள் வைத்து செய்வார்கள் அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் மக்களே. சரிங்களா? கண்டிப்பா இது திவாகர் அவர்கள் பக்கம் கிடைத்த ஒரு பெரியதொரு வெற்றி. ஏன்னா கமரடியோட உண்மையான முகமா இருக்கட்டும், கேவலமான முகமா இருக்கட்டும், பிஜே பார்வதியோட டபுள் ஃபேஸா இருக்கட்டும், எஃப்ஜே, ரம்யா ஜோ,
ஸோ இவங்களுடைய கேவலமான முகங்களா இருக்கட்டும், முக்கியமா இந்த கானா வினோத்தோட பொறுக்கித்தனம், பொம்பளை பொறுக்கித்தனம் இதா இருக்கட்டும், டாக்டர் திவாகர் அவர்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை போல இந்த வாரமும் சேதுபதி அண்ணா அவர்கள் தரமா சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற அப்டேட். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தரம் தகுதி அப்படின்றது நம்மட பேச்சு வழக்குல இருக்கு, அடுத்தவருக்கு கொடுக்குற மரியாதையில இருக்கு. அடுத்தவன் நல்லா ஒரு வாட்டசாட்டமா இருந்தா அவனுக்கு மரியாதையும், அவன் ஒரு பார்க்க குள்ளமா கருப்பா இருந்தா அவனை அவமதிக்கிற மாதிரி இருந்தா அவன் மனுஷன் இல்ல, அவனுக்கு மனுஷனா இருக்க தகுதி இல்லை. சரியா மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.